தாய்மார்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, சற்று சிந்தித்து வாக்களியுங்கள். நமது வெற்றி சின்னம் யானை சின்னம். தாம்பர தொகுதி மக்களின் சமுதாய முன்னேற்றத்தின் சின்னம் யானை சின்னம். அண்ணல் அம்பேத்கரின் கொள்கையான சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம் என சமத்துவ கொள்கையை கொண்ட சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கின் நிலையான டிஎஸ்பி எம் ராஜா அவர்களை யானை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மக்களே, நமது வெற்றி சின்னம் யானை சின்னம். நமது மக்கள் முன்னேற்றத்தின் சின்னம் யானை சின்னம். மக்களே, தாம்பர சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் டிஎஸ்பி எம் ராஜா அவர்களை யானை சின்னத்தில் ஆதரித்து சின்னம் யானை சின்னம் தாய்மார்களே சின்னத்தில் ஆதரித்து அண்ணலின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டோம். அனைவரும் ஓரணியாய் திரண்டு வந்தோம். அண்ணலின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டோம். அனைவரும் ஓரணியாய் திரண்டு வந்தோம். கட்சிகளை ஒதுக்கிட்டோம். சமுதாயம் சமத்துவமாய் முடித்தோம். ஜாதி மத கட்சிகள் சமுதாயத்தோடு சமத்துவமாய் இணைந்துட்டோம். இனி எங்களது ஓட்டு உங்கள் ஆட்சி நடக்காது. இன்னும் கொஞ்ச காலம் போன உங்க கொடிகளும் பறக்காது. எங்களது ஓட்டு உங்கள் ஆட்சி நடக்காது. இன்னும் கொஞ்ச காலம் போன உங்க கொடிகளும் நம்பி வாக்களித்தால் நன்மையை செய்திடுவோம். படலும் ஞானத்தினத்தில் போட்டிடலும் முன்னேற்ற பாதையிலே நமக்காக வந்துடுவோம் அன்பாக. அண்ணலின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டோம். அனைவரும் ஓரணியா திரண்டு வந்தோம். அண்ணலின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டோம். அனைவரும் ஓரணியாய் திரண்டு வந்தோம். தாம்பர சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் டிஎஸ்பி எம் ராஜா அவர்களுக்கு யாரை சட்டமன்ற தொகுதிய வெற்றி வேட்பாளர் ராஜா அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் சொல்லி வாழ்த்துள்ள மறந்துவாங்க. இந்தியாவின் இரண்டு மங்கள் சகோதரி மாயாவதியின் ஆசிரியர் வேட்பாளரும் டைனமிக் லீடர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் ஆசிரியர் வேட்பாளரும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் தமிழக தலைவர் அண்ணன் ஆளுநர்கள் ஆசிரியர் வேட்பாளரும் இங்க வந்து கொண்டிருக்க வாக்கு சேகரிக்க வாக்காளர் பெருமக்களை திராவிட கட்சிகளுக்கு நீங்கள் மாறி மாறி வாக்களிப்பது போதும் ஒருமுறை மாநில தாருங்கள். சகோதரர் ராஜாவுக்கு ஏழை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை இருக்கக்கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். சகோதரர் ராஜா வந்து இந்த பகுதியில் சமூக சேவகர், சமூக செயல்பாட்டாளர்.
அவர்களுக்கு நீங்கள் தயவு கூர்ந்து இரு கருத்தை கேட்டுக்கொள்வோம். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் யாரை சின்னம்? பகுஜன் சமாஜ் கட்சி தேசிய கட்சியுடைய இந்தியாவில் இருந்து மங்கை சகோதரி ஆயாவதி ஆசிரியர் வேட்பாளரும் பண்பாட்டு தலைவர் மறைந்த மாவீரன் அண்ணன் ராஜாவுக்கு நீங்கள் ஏழை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை இரு தரப்பு கேட்டுக்கொள்கிறோம். பாபா சாஹிப் செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்ட தலைவர் பிஎஸ்பி அண்ணன் நீலகண்டன் அவர்கள் நமது தாம்பரம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் பிஎஸ்பி எம் ராஜா அவர்களுக்கு இப்பொழுது வெற்றிமாலை அறிவிக்கிறார். தாம்பரம் தொகுதி மக்களே, நமது வெற்றி சின்னம் யானை சின்னம். நமது தாய்மொழி முன்னேற்றத்திற்காகவும் வாக்களியுங்கள் யானை சின்னத்திற்கு. நம்ம குடும்பத்தில் நீங்க மட்டும் ஓட்டு போட்ட போறது சகோதரிகள் நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லுங்க. நம்ம குடும்பத்தில் எல்லா ஓட்டு ராஜாவுக்கு தான் போடணும். இது ராஜாவோட சபை கிடையாது. ஒரு திரைப்பட நடிகர் சமூக செயல்பாட்டாளர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஏழை சின்னத்தை வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை இது கருத்து கேட்டுக்கொள்கிறோம். மாயாவதி இந்தியாவில் இருந்தவரை டைனமிக் அண்ணன் ஆம்ஸ்டாங் பன்னாட்டு தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் ஆசிரியர் வேட்பாளர் தந்தை ராஜாவுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்வோம். திராவிட கட்சிகளுக்கு மாறி மாறி வாக்களிப்பது போதும், ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள் என்று உங்களை பணியோடு கேட்டுக்கொள்வோம். தமிழகத்தில் பார்த்த தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் ஆட்சி படுகொலைகள் இருக்குது, பொதுக்கொடுமை இருக்குது, ஆணவ படுகொலை, இதையெல்லாம் தட்டி கேட்கிறால் ராஜாவை நிறுத்திருக்கிறோம். நீங்கள் ராஜாவுக்கு கண்டிப்பாக ஏழை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். தந்தை ராஜாவுக்கு சின்னத்தை பாரு, பெரியாரின் சின்னத்தை ஜெய்பீம் ஜெய்பீம் பிஎஸ்பி ஜெய்பீம் பிஎஸ்பி ஜெய்பீம் தாம்பரம் தொகுதி ராஜா ஜெய்பீம் நமது வெற்றி வேட்பாளர் ஜெய்பீம். வெற்றி வேட்பாளர் ராஜா அவர்கள் சகோதரிக்கு சாலை இருக்கிறார். கண்டிப்பாக ராஜா வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது. ஆகையால் அனைவரும் ராஜாவை அன்போடு மரபளித்தது இருந்த சோதரி மாயாவதின் ஆசீர்வாத வேட்பாளர் தான் ராஜா. நீங்கள் ராஜாவுக்கு வாக்களிக்க வேண்டும் சின்னம் யானை சின்னம். மறந்து வாங்க வாக்காளர்களை தயவு கூர்ந்து யானை சின்னத்தை வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை பணியோடு கேட்டுக்கொள்வோம். தற்போது பாபா சாஹேப் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அறிவிக்கலாம். கட்சியில நம்ம பெகஜி மாயாவதி அம்மா இருக்காங்க. அவங்க எத்தனையோ மக்களுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்காங்க. அடுத்தது ஆகப்போற பிரதமர் அவங்க தான், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அடுத்த பிரதமர் நம்ம மாயாவதி தான், மாயாவதி அம்மா தான், அது எந்த மாற்று கிடையாது. இந்த இடத்துல எனக்கு வாய்ப்பு அளித்த டாக்டர் மாநில தலைவர், தமிழ்நாடு மாநில தலைவர் பி ஆனந்த் சார் அவர்களுக்கும் மற்றும் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட எஸ் திலகண்டன் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தாம்பரம் தொகுதியில எத்தனையோ பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை எல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். காவல் சாக்காட விஷயம், சரியான சுடுகாடு இல்ல, இடிகாடு இல்ல, நல்லா அதுவும் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த தாம்பரத்துல 425 பூத்து, அந்த 425 பூத்துல 35 வார்டு. அந்த 35 வார்டுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட வார்டுல மட்டும் ரோடு போட்டு மற்ற உள்ள பாத்தீங்கன்னாக்கா ரோடே கிடையாது. குடிசை இருக்கு. அந்த இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாமே அந்த குடிசையில எல்லாத்தையுமே தள்ளி விடா மாட்டி தரேன்னு வாக்கு உறுதி கொடுத்தாங்க. ஆனா அப்போ அவங்க வரும்போது நான் ரொம்ப சிறியவனா இருந்தேன். மாறி மாறி ஓட்டு போட்டிருக்கிறோம். 1000 2000 கொடுத்து ஓட்டு போட்டிருக்கீங்க. அதெல்லாம் இதுக்கப்புறம் வேண்டாம். உங்க ஓட்டுகளை யாருக்கும் விற்காதீங்க. உங்க ஓட்டுகளை யாருக்கும் விற்காதீங்க. உங்க ஓட்டுகளை யாரும் விற்காதீங்க. ஜெய்பீம் ஜெய்பீம் ஜெய்பீம். யானை சின்னத்துக்கு வாக்களிங்க. 4வது பட்டன் யானை சின்னத்துக்கு வாக்களிங்க. நிச்சயமாக உங்களுக்கு உங்களோட தேவைகளை நடத்தி பூர்த்தி செய்வோம். சட்டமன்றம் அல்ல, மாவட்ட தலைவரும் பிஎஸ்பி எம் ராஜா அவர்களும் நமது கொள்கை தலைவரான அண்ணல் அம்பேத்கருக்கு மாலை சூடுவார். சின்னத்தை பாரு, பிஎஸ்பியின் சின்னத்தை பாரு, இம்மானுவேல சின்னத்தை பாரு, குருசாமியின் சின்னத்தை பாரு, இளைஞர்களின் சின்னத்தை பாரு, மாயாவதியின் சின்னம் காணும். அந்த யானை சின்னத்தில் ஓட்டுகளை போட்டு பாரு.
மாநிலத்தில் நீங்க பார்த்துக்கலாம், மக்கள் எல்லாரும் அறிவுகள். தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணன் ராம்சா எல்லாம் படுகொலை செய்யப்படுறாங்க. தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் தமிழ்நாட்டில் படுகொலை செய்யப்படுறாங்க வீட்டு வழியில. அப்போ இந்த நாட்டில் சட்ட ஒழுங்கு சரி கிடையாது, சட்ட ஒழுங்கு சரி கிடையாது. சட்ட ஒழுங்கு சரி ஏற்படலாம், ஆட்சி மாற்றம் ஏற்படும். ராஜாவை போல ஒவ்வொருத்தையும் இந்தியா தயாரிக்கிறாங்க. அவங்க ஆதரவு மக்கள் எல்லாரும் நீங்களே தன்னிச்சையா இந்த வேலை செய்யணும். தொடர்ச்சியா படுகொலைகள், ஆலய கொலைகள், ஜாதி கொலைகள் இது இது தப்பிக்காக ஒரு சிஎம் இல்ல, சிஎம் சொன்னாலும் சிஎம் கிடையாது, ஒரு சட்ட உறுப்பினர் கிடையாது, ஒரு அமைச்சர் கிடையாது, எல்லாமே ஆலய கட்சிக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. எஸ்சியில பாத்தீங்கன்னா நாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, அவங்க செயல்படுறது கிடையாது. ஆக இந்த ஆட்சியை மாற்ற என்று சொன்னால் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய வேட்பாளர் ராஜாவை நீங்கள் ஆதரித்து ஏழு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை இது கணக்கு கேட்டுகிறது. பகுஜன் சமாஜ் கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் ராஜாவுக்கு நீங்கள் தயவு செய்து வாக்களிக்க வேண்டும் சொல்லி வேலை சொன்னோம். மனோஜர் அவர்கள் வாக்களித்தது. சின்னம் தானம்மா அந்த யானை சின்னத்தில் ஓட்டுகளை போட்டு பாரம்மா, யானை சின்னத்தில் ஓட்டுகளை போட்டு பாரம்மா. சின்னத்தை பாரு, பெரியாரின் சின்னத்தை பாரு, பன்சிராமின் சின்னத்தை பாரு, பிஎஸ்பியின் சின்னத்தை பாரு, இம்மானுவேல சின்னத்தை பாரு, குருசாமியின் சின்னத்தை பாரு, இளைஞர்களின் சின்னத்தை. அது போலங்கய்யா, இப்போ இதனால வீடு வீடாக சென்று டோர் டு டோர் அந்த வகையில் ஒவ்வொரு வீடாக சென்று வாக்கு சேகரித்து நோட்டீஸில் கொடுத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னுடைய நண்பர்கள் மூலியமாகவும் தம்பிகள் மூலியமாகவும் வாகனத்தில் சென்று அவங்களோட ஓட்டு சேகரிக்க கிளம்பியிருக்கிறேன். எளிமையாக மக்களை எப்பொழுதும் ஈஸியாக சந்திக்க முடியும், நானும் எளிமையாக எந்த நேரமும் மக்களை சந்திக்க முடியும். அதனால
மக்களை வந்து வாகனத்தை சென்று இன்னைக்கு மக்கள் சந்திக்க இருக்கிற மக்களுடைய பிரச்சனை கேட்க இருக்கிற, அதை தாண்டியும் நேரடியாக மக்களுடைய பிரச்சனை இருக்கீங்க.